மச்சி, ஒரு விஷயம் கவனிச்சியா? இப்போ சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சினிமாவா இருந்தாலும் ஐடியாக்கு பஞ்சமே இல்ல. டெய்லியா ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் வருது. ஒரு லைன் கான்செப்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அல்லது ஒரு யூனிக் கேரக்டர், இப்படி ஸ்பார்க்கா இருக்கிற ஐடியாஸ் நிறைய இருக்கு. ஆனா அதே ஐடியா ஸ்கிரீனுக்கு வரும்போது அல்லது ஸ்கிரிப்டா மாறும்போது எங்கேயோ மொமெண்டம் மிஸ் ஆயிடுது. ஆடியன்ஸ் அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மி ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதுதான் ஆக்சுவல் ப்ராப்ளமா? இல்ல ஐடியா இருக்கிறவங்க நிறைய பேரு அந்த ஐடியாவை ஸ்ட்ரக்சர் பண்ண தெரியாம ஸ்ட்ரகிள் பண்றாங்களா? ஒரு ரா ஐடியா ஒரு எங்கேஜிங் ஸ்கிரீன் பிளேயா மாறும்போது எங்க தான் மோஸ்ட் கிரியேட்டர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க? ஸ்கிரிப்டோட பேசிங்க ஹோல்ட் பண்றது எவ்வளவு முக்கியம்? உன்னோட டேக் என்ன மச்சி? உண்மைதான். நீ கேட்குறது புரியுது. அதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து சினிமா வரைக்கும் ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறையுது தான். அதுக்கு காரணம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட் ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாமே ஒரு காரணம். ஏன்னா குயிக்காக ஒரு ஹூக் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ரிட்டென்ஷன் வச்சு ஒரு ரொம்ப கம்மியான டைமுக்குள்ளே ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு நல்ல விஷயமோ அந்தளவுக்கு அவங்க மைண்டும் அதுக்காக செட் ஆயிருங்கிறது தான் ஒரு முக்கியமான இது. இதில் ப்ளஸ்ஸு எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. இப்போ ஒரு அப்டேட் வருதுன்னா அந்த அப்டேட்டில் பழசு வந்து கழியும், புதுசு வந்து பிறக்குங்கிறது தான். ஸோ இந்த அப்டேட்னால சினிமாவில் என்ன ஒரு விஷயம் ட்ராபேக்காக இருக்குன்னா ஸ்பேன் குறையுது, அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது. உண்மைதான். நீங்கள் படத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் சீன் வருதுன்னு வைங்க. இப்போ படம் ஓப்பன் ஆகி 10 நிமிஷத்தில் அந்த சீன் வந்து அவனுக்கு ஒரு ப்ராப்பரான ரிட்டென்ஷனும் ஒரு ஹூக்கும் இல்லாமல் அந்த சீன் போய்கிட்டு இருக்குன்னா அவன் அதுக்குள்ளே போவானாங்கிறது ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நடிக்கிற ஆக்டர்ஸ், அதோட டெக்னீஷியன்ஸ் அதை எப்படி காட்டுறாங்க, ப்ரெசன்டேஷனை பொறுத்து தான் அந்த படத்தை ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்ப்பான். இல்லாட்டி ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிருவான். இது உண்மை. இதை நம்ம மாற்ற முடியாது இப்போதைக்கு. நல்ல ஸ்பார்க்காக சூப்பரான ஐடியாஸ் இருக்கும். அதை ஸ்க்ரீன் ப்ளேவாக மாற்றும்போது நிறைய லேக் வரும், சொதப்புவாங்க. இன்றைக்கி ட்ரெண்டில் ஒரு ஸ்கிரிப்டை வந்து பயங்கர பேசிங்காக லேகே இல்லாமல் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ கேட்குற கேள்வியிலே அதுக்கான பதில் இருக்குது. ரொம்ப முக்கியம். அது எப்படி நம்ம பண்ண முடியும்? லேக் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், நம்ம அப்டேட்டில் இருக்கணும். எக்ஸ்ப்ளோருங்கிற ஒரு அருமையான வார்த்தை, ஆங்கில வார்த்தை இருக்குது. எக்ஸ்ப்ளோருங்கிறது என்னென்னா எவ்ரிதிங். நீ எல்லாத்துலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அப்படின்னா, நீ இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் ஜென்ஸீஸோட நீயும் புழங்கணும், 90s கிட்ஸோட புழங்கணும், நீ எல்லாரு கூடயும் புழங்கணும். சிட்டி பேஸில் நீ இருக்கணும். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கணும், மதுரை சைடு போகணும். இந்த மாதிரி நீ சிட்டி வில்லேஜ்னு பிரித்து பார்க்காம எல்லா சைடும் என்ன மாதிரி அப்டேட் இருக்குது, மக்கள் எப்படியெல்லாம் அவங்களோட ரசனை இருக்குங்கிறத ஒரு ஃபிலிம் மேக்கராக, ஒரு ஸ்டோரி ரைட்டராக, ஒரு ஸ்டோரி டெல்லராக வந்து நீ அப்டேட் பண்ணிக்கணும். அப்படி அப்டேட் பண்ணலை இல்லை வந்து அது எப்படி ப்ரோ, எவ்வளோ ப்ரோ அப்டேட் பண்ண முடியும்? நான் ஒரு ஆளாக எப்படி ப்ரோ கோயம்புத்தூரில் இருக்கும் மதுரையில் இருக்க முடியும்னா, அது அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வந்து ஈஸியாக எல்லோரையும் ரொம்ப பக்கமாக்கிருச்சு. ஃபோன் வந்தப்பயே தூரத்தில் இருக்கிறவன் பக்கமாயிட்டான். இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஃபிங்கர் டிப்பில் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா மூலையிலையும் ஒரு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவனோட ரிவ்யூ எப்படி இருக்குது, அவனோட பார்வை எப்படி இருக்குதுன்னு நம்மளால் உட்கார்ந்த இடத்துல பார்க்க முடியும். அது போக இல்லாமல் அது மட்டுமே பத்தாது, லைவ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இருக்கணும். அந்த லைவ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் உனக்கு டைம் கிடைக்கும்போது, வேலை விஷயமா வேறு ஊர்களுக்கு போகும்போது, உன்னோட அந்த லைவ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக நீ ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரமாவது நீ அங்கே இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ வந்து களத்தை ஆய்வு பண்ணணும். லிட்டரலி சொல்லப்போனால் அந்த கள ஆய்வில் தான் நீ வந்து ஆடியன்ஸோட பல்ஸை வந்து நீ அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து நான் 1-on-1 கன்சல்டேஷன் பண்ணுறேன். இப்போ நான் ரெகுலராக வந்து எனக்கு ட்ராவலிங் இருக்கும். ட்ராவல் இல்லாதப்போ கூட நான் வேலை விஷயமா போகும்போது கூட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். என்னோடய வேலையே சினிமாங்கிறதுனால ஸோ நான் அதை டே டு டே வந்து நான் லேர்ன் பண்ணுறதை மட்டும் நிப்பாட்டவே மாட்டேன். படம் பார்க்குறத கூட நான் கேப் விட்டு பார்ப்பனே தவிர, சினிமாவை பற்றின பார்வையோ இல்லை சினிமாவை பற்றின பேச்சோ வந்து நான் தினமும் பேசிக்கிட்டு இருப்பேன். அதுபடி பார்க்கும்போது தான் நான் இந்த 1-on-1 கன்சல்டேஷன் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ட்ரெண்டில் ஒரு ஸ்கிரிப்டை வந்து பேசிங்காக லேக் ஆகாமல் ஹோல்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியங்கிறதையும், ஒரு பியூர் ஐடியாவை ஸ்கிரிப்டாக மாறும்போது ஃபண்டமெண்டல்ஸ் ஃபெயில் ஆகாமல் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்குமே வந்து நான் 1-on-1 கன்சல்டேஷன் பண்ணுறேன். ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு அதில் கொஞ்சம் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒர்க் வந்து நான் ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, ஸோ ஃபிலிமாக நீங்கள் கொண்டு போகும்போதும் பேசிக்காக என்னென்ன இருக்கணுங்கிறதையும் நான் வந்து என் சைட்லேருந்து ஒரு செக்லிஸ்ட்டாக வந்து அந்த டைரக்டர்ஸ்க்கும், அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கும், ஸ்டோரி டெல்லர்ஸ்க்கும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக சினிமா சம்மந்தமாக, இன்னும் அந்த ஸ்டோரி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா பயோவில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலமாக வந்து என்னோடய வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம்.
நம்ம மேற்கொண்டு அதை வந்து ஒன் ஆன் ஒன் கன்சல்டேஷனில் நம்ம கூகுள் மீட் மூலமாக நம்ம பேசலாம். ஓகேவா? ஒரு பியூர் ஐடியா ஸ்கிரிப்டாக மாறும்போது ஃபண்டமெண்டல்ஸ் எங்கே ஃபெயில் ஆகுதுங்கிறத தாண்டி ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீ அதை பண்ணும்போது பியூர் ஐடியாவை இன்றைக்கி ட்ரெண்டில் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் சில இடங்களில் வாண்டடாக அது ஃபெயில் ஆனால் தான் இன்றைக்கி ட்ரெண்டில் அந்த பேஸ் கரெக்டாக இருக்கும்னா நீ அதை ஃபெயில் பண்ணியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவோம்ல, பிரேக் த ரூல்ஸ்னால் ஃபஸ்ட்டு நீ ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் பிரேக்கே பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீ ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து நீ ஃபெயில் ஆகிறத பற்றி கவலை கிடையாது. அது ப்ராப்பராக அந்த ஜானருக்கு வந்து உண்மையாக நேர்மையாக அந்த ஸ்கிரிப்ட் இருக்காங்கிறது மட்டும்தான் முக்கியம். நீ எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்டோட ஒன்லைன்லேயே உன்னோட ஜானர் இருக்கும். நீ அந்த ஒன்லைனை வந்து பிரித்து பண்ணும்போதே அந்த ஸ்கிரிப்ட் வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நீ ப்ரொடியூசர் அது கேட்குறாங்க, ஹீரோ இது கேட்குறாங்க, நீ ஆட் பண்ணுறதுனால தான் ஸ்கிரிப்ட் மேபி சொதப்பும், சில நேரங்களில் மிராக்கலாக அது ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ அது அங்கே தான் நடக்குமே தவிர நீ ஒன்லைனில் கான்சென்ட்ரேட்டாக இருக்க, உன்னோட ப்ரெமிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த ப்ரெமிஸை நீ ப்ராப்பராக அந்த ப்ரெமிஸ்லேயே உனக்கு ஒரு இன் அண்ட் அவுட் இருக்கும். அந்த இன் அண்ட் அவுட்டை மட்டும் நீ நோட் பண்ணி நீ ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணினா ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, மேற்கொண்டு பேசணும்னா ஒன் ஆன் ஒன் லிங்க்கில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.